அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஆங்கில வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா இன்று நிகழப்போகிறது. அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்று நிகழப்போகிறதுங்க. இந்த சூரிய கிரகணமானது முழு நேர சூரிய கிரகணமாக தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிக நீண்ட நேர சூரிய கிரகணமாகவும் இந்த ஆண்டு வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் திகழப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரிய கிரகணத்தினுடைய உச்ச காலம் என்ன? சரியாக 9:12 மணி முதல் 2:22 மணி வரைக்கும் நிகழக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய கிரகணமானது, அதாவது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழுதுங்க. அதாவது இன்று நிகழப்போகிறது அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணமானது இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இதுவே அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் சைத்ர நவராத்திரிக்கு சற்று முன்பு நிகழக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். இது இந்த மதத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. ஜோதிடத்தின்படி கிரகணங்கள் ஒரு மங்கள நிகழ்வுகளாக கருதப்படுறது கிடையாது. இந்த நேரத்தில் இது முழு சூரிய கிரகணமாக இருக்கும். இந்த சூரிய கிரகணத்தினுடைய நேரம், தெளிவு நிலை, சூத நேரம் மற்றும் பிற விவரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழுது. இந்திய வழக்கமான நேரங்களின்படி சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை 2:22 மணி வரைக்கும் நீடிக்குதுங்க. இது மிக நீண்ட நேர சூரிய கிரகணமாக கருதப்படுது. சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை காண முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்திய மக்களால் சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. அதனால் சூதக காலம் அப்படிங்கிறது இந்த சூரிய கிரகணத்திற்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த முறை சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியலை அப்படிங்கிறதுனால இந்த சூரிய கிரகணம் பிற நாடுகளில் தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கனடா, மெக்சிகோ, பெர்முடா, நெதர்லாந்து, கொலம்பியா, கோஸ்டாரைஸ், கியூபா, டொமினியா, கிரீன்லாந்து, அயர்லாந்து போன்ற உலகின் பல்வேறு பகுதிகளில் சூரிய கிரகணம் தெரியுங்க. அதே மாதிரி ஐஸ்லாந்து, ஜமைக்கா, நார்வே, பனாமா, நிகர்குவா, ரஷ்யா போன்ற சில நாடுகள்லையும், அமெரிக்கா மற்றும் அருபா மற்றும் பல நாடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த சூரிய கிரகணம் முழு நேர சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சந்திரன் சூரியனுக்கு பின்னால் வெகு தூரம் நகரும் போது சூரியனினுடைய ஒளியால் பூமி முழுமையாக ஒளிரும். இந்த நிகழ்வை நாம் முழு நேர சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது செல்வத்தை தடுக்கிறது. இதனால் பூமியினுடைய நிழல் முழு நிலவுல இருந்து விழுகிறது. கிட்டத்தட்ட அதை முற்றிலும் மறைத்து சூரியனை வெளிப்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தாங்க இது முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்து வேத ஜோதிடத்தில் இது காக்ராஸ் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இது ஒரு வைர மோதிர மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாக்கும். அதாவது இரவு நேரம் 9:12 மணி முதல் தொடங்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அதிகாலை 2:22 மணி வரைக்கும் நிகழ்கிறது. இதனுடைய உச்ச நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இதனுடைய உச்ச நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த முழு நேர சூரிய கிரகணமானது வைர மோதிரம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குங்க. 4 மணி 28 நிமிடங்கள் தோன்றும். அது மட்டும் இல்லாமல் ஒளியினுடைய திகைப்பூட்டும் வெடிப்பு நிலவின் ஒரு விளிம்பில் ஒட்டி கொண்டிருக்கும். அதுவே கொரோனாவின் மென்மையான பிரகாசம் பின்னணி வானத்தில் இருந்து வெளிப்பட்டு எதிர் விளிம்பில்
நிழலாடுது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு வைர நிச்சயதார்த்த மோதிரத்துடன் அதன் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த சூரிய கிரகணமானது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் சிறப்புக்குரிய ஒரு சூரிய கிரகணமாக கருதப்படுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் சூரிய கிரகணமான இன்று நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது 9:12 மணிக்கு தொடங்கி 2:22 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சூரிய கிரகணமானது ஒரு வைர மோதிரத்தை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் வானத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மிக மிக சிறப்புக்குரிய ஒரு அரிய வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இந்த வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது காண்பதற்கு அவ்வளவு அரிதான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தோற்றமானது சூரியன் கிரகணத்தினுடைய உச்ச நேரத்தில் காணப்படும் ஒரு தோற்றம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வானியல் நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில கடந்து பூமியின் மீது நிழலை ஏற்படுத்துவது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏப்ரல் 8ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்தியாவில் அது காணப்படாது அப்படின்னா கூட கிரகணத்தின் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சூரிய கிரகணத்தின் போது சூரியனை நாம் நேரடியாக பார்க்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான கண் பாதிப்பு அப்படி இல்லைன்னா பார்வை பறிபோகக்கூடிய தன்மையை கூட ஏற்படுத்திடும் இந்த சூரிய கிரகணம். அதனால் வெறும் கண்களால் பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. கிரகணத்தை பாதுகாப்பாக பார்க்க சிறப்பு கிரகண கண்ணாடிகள் அப்படி இல்லைன்னா விண்ஹெல் கேமராவை பயன்படுத்தலாம். அதே போல் சூரிய கிரகணம் நிகழும் காலகட்டத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க. ஏன் அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவு அசுத்தமாகிவிடும் அப்படின்னு நம்பப்படுது. கிரகண நேரம் தொடங்குவதற்கு முன்பாக உங்களுடைய உணவை நீங்கள் முடித்துவிட வேண்டும். அப்படி இல்லைன்னா அது முடியும் வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறதையும் நாம் முற்றிலுமாக தவிர்க்கணும். அப்போது சமைக்கக்கூடிய உணவு சரியாக சமைக்கப்படாமலும் தூய்மையற்றதாக இருக்குங்க. ஒருவேளை சமைக்கணும் அப்படின்னு நீங்க சமைச்சிட்டீங்க அப்படின்னா உணவை மூடி குறைந்த தீயில சமைக்க வேண்டியது அவசியமாகிறது. கிரகணத்திற்கு பின் எதிர்மறை ஆற்றல் அப்படி இல்லைன்னா அசுத்தங்களை அகற்றுவதற்கு குளித்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அனைவருமே குளிப்பது அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்றுங்க. அதே போல் வீட்டையும் சுத்தமாக துடைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சூரிய கிரகணத்தின் போது கிடைக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்த தியானம் அப்படி இல்லைன்னா யோகா பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். இது அண்ட ஆற்றல்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ள உதவுங்க. கிரகணத்தின் போது இயற்கையுடன் இணைந்திருப்பது அவசியமாகிறது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது இயற்கையான விஷயங்களை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துடலாம். அதே போல சூரிய கிரகணத்தின் போது கடினமான செயல்கள் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. கனமான பொருட்களை தூக்குறது, கடினமான வேலைகளை நாம் செய்கிறது போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கிரகணத்தின் ஆற்றல் உங்களுடைய உடல் மற்றும் மன நலனை பாதிக்கலாம். அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடினமான வேலைகளை செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் இந்த சூரிய கிரகணமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தெரியல அப்படின்னா கூட சில தாக்கங்கள் இந்த சூரிய கிரகணத்திற்கு உண்டு. தாக்கங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த கிரகணத்தால் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இருக்காங்க. அந்த வரிசையில் அதிகமாக பாதிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், கன்னி, விருச்சகம், தனுசு, மகரம், மீனம். இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா இவர்கள் மத்தியில் நிலவும். அதனால் இந்த ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மோசமான விளைவுகள், மோசமான பலன்கள் அனுபவிக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் ஜாக்கிரதையாக
நடந்து கொள்ளுங்க. எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணமாக திகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது நீண்ட நேர சூரிய கிரகணமாக இருக்குங்க. இது இரவு நேரத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுனால விடிஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வேலையாக நீங்கள் குளிப்பதும் வீட்டை கழுவி சுத்தம் செய்ய வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். காலையிலேயே இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தவித பாதிப்பும் உங்களை நெருங்காது.